ரொம்ப வாலட்டைலாவே இருக்கு. அக்ஷய திருத்தியை ஒரு ஆஸ்பிஷியஸ் டே. சோ அந்த நாள்ல தங்கம் வாங்கும்போது இன்னும் உங்களுக்கு தங்கம் பெருகும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. சோ இந்த ஒரு வாலட்டைல் டைம்ஸ்லயும் இந்த ஒரு பிரைஸ் பாயிண்ட்ல தங்கத்தை வாங்கணுமா மட்டும் இல்ல 2025ல பாத்தீங்கன்னா பிளாக் பஸ்டர் ரிட்டர்ன் ஆல்மோஸ்ட் ஒரு 55% ஆஃப் ரிட்டர்ன் தங்கம் கொடுத்திருக்கு. சோ தங்கத்தை நீங்க இந்த ஒரு பிரைஸ் பாயிண்ட்ல வாங்கலாமா? முக்கியமான கேள்வி என்னன்னாக்கா தங்கம் இப்ப வந்து விலை ஏற்றத்தை விட விலை சரிவை தான் பார்த்துட்டு இருக்கு. சோ இந்த டைம்ல வாங்கிட்டு அது இன்னும் 14,000 கீழே போயிடுச்சுன்னா உங்களுக்கு நஷ்டம் தானே. சோ நிறைய கொஸ்டின்ஸ் ஆன் கோல்டு. சோ இந்த வீடியோல வந்து தங்கம் வாங்கலாமா, தங்கத்தோட ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்கும், ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்கும், லாங் டேர்ம் எப்படி இருக்கும், எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். ஐ எம் சதீஷ், AMFI ரிஜிஸ்டர்டு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். உங்களுக்கு உங்களோட ஃபைனான்சியல் கோல்ஸ் அண்ட் ட்ரீம்ஸை எப்படி அடையணும், எதை வாங்கலாம், எதை வாங்கக்கூடாது, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது இன்வெஸ்டிங்ல, நிறைய விஷயங்கள் இன்வெஸ்டிங் ஜேர்னியில கம்ஃபர்டபுளா இருக்கணும்னாக்கா there are certain thumb rules இருக்கு. தங்கம் பாத்தீங்கன்னா 2024 2025ல ஒரு பெரிய ஒரு ரிட்டர்ன்ஸை கொடுத்திருந்தது. முதல்ல தங்கம் ஏன் அந்த ரிட்டர்ன்ஸை கொடுத்தது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாக்கா வரப்போற காலகட்டங்கள்ல 2026 ஏப்ரல்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் அந்த ரிட்டர்ன் வருமானதை ஈஸியா ஃபோர்காஸ்ட் பண்ணலாம். எதனால 2024 2025 பிளாக் பஸ்டர் ரிட்டர்ன்ஸா இருந்துச்சு அப்படின்னு. 24 and 25ல ரெண்டு விஷயம் ப்ரிடாமினண்டா நடந்தது. நம்பர் 1 பாத்தீங்கன்னாக்கா அப்பதான் ட்ரம்ப் வந்து அமெரிக்கால பிரசிடென்ட்டா எலெக்ட் ஆகுறாரு செப்டம்பர் மந்த். செலக்ட் ஆன உடனே என்ன ஆயிடுச்சுனாக்கா ட்ரம்ப் அண்ட் டாரிஃப், நான் அதை செய்ய போறேன் இதை செய்ய போறேன் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஷன். ட்ரேடில் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ட்ரேடில் ஒரு பெரிய ஒரு அன்சர்டனிட்டி. 2025ல பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிரிக் கண்ட்ரிஸ் நிறைய தங்கத்தை வாங்க ஆரம்பிச்சாங்க. ரஷ்யா நிறைய தங்கம் வாங்கினாங்க, சைனா நிறைய தங்கம், டர்க்கி வாங்கினாங்க, இந்தியாவும் வாங்கினாங்க. எதனால ரஷ்யா, சைனா, இந்தியாலாம் இப்படி தங்கத்தை வாங்க ஆரம்பிச்சாங்கன்னாக்கா நம்பர் 1 கோல்டு வந்து ஒரு சேஃப் அசெட் கிளாஸ். கோல்டுக்கு ஈக்குவலா எது சேஃப் அப்போ இல்ல கோல்டை விட எது சேஃப்? இதுக்கு முன்னாடியும் இப்பவுமே பாத்தீங்கன்னாக்கா யூஎஸ் டாலர். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து $600 பில்லியன் ரிசர்வ்ஸ் வச்சிட்டு இருக்கோம் யூஎஸ் டாலர். ஏன்னா அது சேஃப், நமக்கு அது தேவை. ஆனா அந்த ஒரு சேஃப்டி யூஎஸ் டாலர், யூஎஸ் பாண்ட்ஸ் அது கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆயிட்டே வருது. ஸோ வாட் இஸ் த ஆல்டர்னேட்டிவ் அசெட் கிளாஸ்னு எல்லா கண்ட்ரிஸும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பா தங்கம். அந்த ஒரு ரீசனுக்காக தான் எல்லா கண்ட்ரிஸுமே தங்கத்தோட ரிசர்வை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. நார்மலா இந்த ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வாங்கும்போது அந்த டிமாண்ட் அப்படியே தான் இருக்கும். அந்த டிமாண்ட் கிராஃப் மேல போகல, தங்கத்தோட பிரைஸ் அப்படியே தான் இருந்துச்சு. பட் எப்போ வந்து சென்ட்ரல் பேங்க்ஸ் வாங்க ஆரம்பிச்சாங்களோ தங்கத்தோட கிராஃப் மேல ரொம்ப ஷார்ப் ரேலி. இன்னொரு ஒரு காரணம் டி டாலரைசேஷன். யூஎஸ்டி அதோட மதிப்பு டிமாண்ட் கம்மி ஆயிட்டு வருது. ஸோ யூஎஸ்ல பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட டெட் நிறைய இன்க்ரீஸே ஆயிட்டு இருக்காது. ஸோ இது வரைக்கும் இருந்த ஒரு டாமினன்ஸ் வரப்போற இயர்ல இருக்காது அப்படின்றதுனால தங்கத்தை அக்யூமுலேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ரெண்டாவது காரணம் டி டாலரைசேஷன். நீங்க ஒரு ஆல்டர்னேட்டிவ் கரன்சி கொண்டு வரணும் இன்டர்நேஷனல் ட்ரேட்ல. இன்னைக்கு நீங்க எங்க போய் பெட்ரோல் வாங்கினாலும் பெட்ரோ டாலர்னு சொல்லக்கூடியதுல யூஎஸ்டி வச்சிருந்தா மட்டும்தான் பெட்ரோலை வாங்க முடியும் நீங்க. ஸோ அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் வந்து ஒரு ப்ரப்போசல் இருந்துச்சு. அதுக்குமே பாத்தீங்கன்னாக்கா அந்த கண்ட்ரி வந்து 40% என்ன பண்ணிருக்கணும், அந்த ஒரு வரப்போற ஆல்டர்னேட்டிவ் கரன்சியோட வேல்யூவை தங்கமா வச்சிருக்கணும். அது ஒரு ப்ரீ கண்டிஷன். பட் இந்தியா சொல்லிட்டாங்க வி ஆர் நாட் ஆக்சுவலி அந்த டி டாலரைசேஷன் சொல்லக்கூடிய ப்ரொமோஷன்ல நாங்க இல்ல, வி ஆர் நாட் டூயிங் இட். ஏன்னா we are a friendly country to US as well, we are a friendly country to both Russia and China as well. So தங்கம் மேல போறதுக்கு 2024 2025 நிச்சயமா வந்து சென்ட்ரல் பேங்க் பையிங். ஸோ இதெல்லாம் நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. கண்ணா பின்னான்னு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸும் அந்த ஒரு ரேலியில பார்ட்டிசிபேட் ஆரம்பிச்சாங்க. ஸோ நீங்க கோல்டு இடிஎஃப் வாங்கும் போதும் இல்ல பிசிக்கல் கோல்டு வாங்கும் போதும் அதோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ கோல்டு நீங்க ஆன்லைன்ல வாங்கும்போது கூட உங்க ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுவாரு, அதுக்கான ஈக்குவலண்டான கோல்டை பிசிக்கல் மார்க்கெட்ல வாங்கி லாக்கர்ல சேஃப்ல வைப்பாரு, கஸ்டோடியன் கிட்ட கொடுத்துருவாரு. அது எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா சென்ட்ரல் பேங்க் வாங்குறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நோபடி இஸ் பையிங். ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் கோல்டு இடிஎஃப் ஜனவரியோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஜனவரிக்கு மேல அந்த அளவுக்கு ஆக்டிவா வந்து இன்வெஸ்டர்ஸும் வாங்குறது இல்லை. அந்த ரீசன்னால தான் கோல்டு கம்மியாயிட்டே வருது. ரெண்டாவது ரீசன் யூஎஸ் ஈரான் வார்.
ஸோ எப்போ வார் வந்தாலும் என்ன ஆகும்? தங்கம் தானே மேலே போகும். இந்த ஒரு வார்ல பார்த்தீங்கன்னாக்கா ஆயில் பிரைஸ் மேலே போயிட்டு இருக்கு. அந்த ஒரு ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க ஈரான். ஸோ கிளியரா பார்த்தீங்கன்னாக்கா ஆயிலுக்கு தான் டிமாண்ட் இப்போ. $60 வித்திருந்த ஒரு பேரல் இன்னைக்கு $100 கிட்ட வித்துட்டு இருக்கு பேரல். ஸோ நீங்க ஆயில வாங்கணும்னா யூஎஸ்டி தான் வேணும். ஸோ கிளியரா லாஸ்ட் ஒரு 2 மாசமா ஆயில் பிரைசஸ் ஆர் ஹை. ஆயில் பிரைசஸ் அதிகமா இருக்கிறதுனால யூஎஸ்டி $90 இருந்தது, இப்போ 94 95 வரைக்கும் கூட போச்சு அது. ஸோ எப்போ வந்து இந்த சண்டை முடியுதோ, முடிவுக்கு வருதோ, ட்ரம்ப்போ இல்லை ஈரானோ நாங்க சீஸ் ஃபயர் அனௌன்ஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லும்போது யூ கேன் சி ஆயில் பிரைசஸ் யூஎஸ்டி டிமாண்ட் கம்மியாகும், தங்கத்தோட விலை ரிவர்ஸ் ஆகி மேலே போகும். இது ஷார்ட் டேர்ம்க்கு. ஸோ அக்ஷய திருத்தியைக்கு தங்கத்தை வாங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, உங்களுக்கு ஒரு ஷார்ட் டேர்ம்ல ஒரு ஸ்பைக் வேணும் அப்படின்னாக்கா கண்டிப்பா தங்கத்தை வாங்கலாம். ஒரு 14,000ல இருந்து ஒரு 14,500 சம்திங் லைக் தட் கொஞ்சம் மேலே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நல்ல ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஆனா நீங்க ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர் 2024ல 2025ல தங்கம் கொடுத்த ரிட்டர்ன்ஸ் அப்படியே ரெப்ளிகேட் பண்ணணும் எனக்கு 2026ல எவ்வளோ ஒரு 40% ரிட்டர்ன், 50% ரிட்டர்ன், ஈவன் ஒரு 15% ரிட்டர்ன்ஸை எதிர்பார்த்தாலும் தங்கம் அந்த அளவுக்கு கொடுக்குமா? அது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி. தங்கம் வந்து இட் ஹஸ் கிவன் எக்ஸசிவ் ரிட்டர்ன்ஸ் 2023, 2024, 2025. ஸோ அந்த ரிட்டர்ன்ஸை ஹிஸ்டரியை திரும்ப வந்து ரிப்பீட் பண்ணாது. நீங்க என்ன பண்ணணும்? உங்களோட நெட்வொர்த்தில் தங்கத்தோட இருப்பு எவ்வளோன்னு பாருங்க. பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ்போஷர் டுவர்ட்ஸ் யுவர் நெட்வொர்க். ஒரு 20%க்கு மேலே நீங்க தங்கத்தை வச்சிருக்கீங்க, அவ்வளோ ஒரு தங்கத்தை நீங்க வந்து உங்க நெட்வொர்க்ல வச்சிருக்கீங்கன்னா அவாய்டு பண்ணுங்க. ஆஸ்பிஷியஸ் டே ஒரு பிலீஃபுக்காக ஒரு சின்ன லெவல்ல ஒரு தங்கத்தை வாங்கிட்டு என்ன பண்ணுங்க, செலிப்ரேட் பண்ணுங்க அக்ஷய திருத்தியாவை. பட் டு நாட் இன்வெஸ்ட் மோர் இன் டு கோல்டு. இல்லை எனக்கு 20% கீழே தங்கம் இருக்கு, எனக்கு ஜூன் மாசம் இல்லை ஜூலை மாசத்தை ஏதோ கல்யாணம் வருது, ஸோ அப்படி உங்களுக்கு கண்டிப்பா தங்கம் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா இந்த டைம்ல வாங்கிடுங்க. ஏன்னா வார் எப்போ முடிச்சாலும் தங்கத்தோட பிரைஸ் மேலே போகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸ் இருக்கு. ஸோ உங்களோட ரிக்குவயர்மெண்ட் ஷார்ட் டேர்மா லாங் டேர்மான்றதை பார்த்துட்டு தங்கம் வாங்கணுமா வாங்கக்கூடாதா சுலபமான முடிவு தான், இதை கண்டிப்பா எடுக்கலாம். ஏதோ புது விஷயத்தை கத்துக்கிட்டு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னாக்கா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஸ்டே டியூன்ட் ஹியர். உங்களுக்கு உங்களோட ஃபைனான்ஷியல் கோல்ஸை எப்படி ரீச் பண்றது, நான் எங்க இன்வெஸ்ட் பண்றது, எங்க ஸ்டார்ட் பண்றது, இது மாதிரியான கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. we can able to help you. ஆல்ரெடி நான் பண்ணிட்டு இருக்கிறது கரெக்டா, இப்படி ஒரு டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஸ்டில் we can able to help you. ஓகே, ஸோ ஸ்டே டியூன்ட். இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனோட மீட் பண்றேன்.